உலகம் முழுக்க எந்த நாடா இருந்தாலும் கல்வியும் மருத்துவமும் அடிப்படை உரிமையா அனைத்து மக்களுக்கு கிடைக்கணும்னு சர்வதேச யுனெஸ்கோ அமைப்பு சொல்லுது. ஆனா அது ரெண்டுமே வியாபாரமாகி பல வருஷம் ஆகுது. ஸ்கூல் ஃபீஸ்க்கே மக்களோட மொத்த உழைப்பும் உறிஞ்சப்படுது. ஸ்கூல் படிக்கிறதுக்கே இப்படின்னா படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போனாலும் சரி, காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனாலும் சரி, எங்க பார்த்தாலும் போட்டி தேர்வுகள் தான். மெடிக்கல் சீட்ல இருந்து ஐஐடி, ஐஐஎம் எல்லாத்தையும் காசு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் எட்டாக்கனியா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம்க்கெல்லாம் தயாராகணும்னா கோச்சிங் சென்டருக்கே லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்கணும்ன்ற நிலை தான் இருக்கு. அரசு பள்ளிகளும் சரி, நம்ம பாடத்திட்டமும் சரி உலகத்தரமா இருக்கிற பட்சத்துல நாம் ஏன் தனியா கோச்சிங் சென்டருக்கு போகணும்? சமீபத்தில் நடந்த வேலூர் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில தமிழ்நாடு அரசு பள்ளிகளையும் சரி, மாணவர்களையும் சரி உலக தரத்துக்கு உயர்த்துறதுக்கு தலைவர் விஜய் முக்கியமான தொலைநோக்கு திட்டத்தை சொல்லி இருக்காங்க. அது என்னன்னா, அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியா சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். இதுதான் சிலபஸை அப்படியே அப்டேட் பண்ணி எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் நம்ம பசங்க அசால்ட்டா தட்டி தூக்குற மாதிரி நடந்தா காசு இருக்கிறவனுக்கு ஒரு கல்வி, இல்லாதவனுக்கு ஒரு கல்வின்ற அந்த பாகுபாடே காணாமல் போயிரும்ல. இதுதான் நிஜமான கல்வி சமத்துவம். இப்படி எந்த கட்சியுமே யோசிக்காத இளைய தலைமுறையின் நலனை தலைவர் விஜய் தன்னுடைய அடிப்படை கொள்கையா வச்சு தொலைநோக்கு திட்டத்தை மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. காரணம், தலைவர் விஜயின் அரசியல் வருகைக்கு பின்னாடி தான் இளைய தலைமுறையை அரசியல் விழிப்புணர்வோட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை இன்னும் கூர்த்திட்ட விஷயம் பள்ளி பாடத்திட்டத்திலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கிறது. தன்னோட உரிமையையும் கடமையையும் தெரிஞ்ச தலைமுறை உருவானா அதுதான் ஆரோக்கியமான அரசியலுக்கு ஆரம்ப புள்ளி. மொத்தத்துல தலைவர் சொன்ன இந்த வாக்குறுதிகள் வெறும் பேச்சில்ல, இது ஒரு எதிர்கால தலைமுறைக்கான நம்பிக்கை.